விஜய் சுத்தி சதி நடக்குதா? பயங்கரமா சதி நடக்குது. எந்த விஷயமா பயங்கரமா குற்றச்சாட்டை சொல்லிட்டு குற்றச்சாட்டுல சார் உண்மையான விஷயத்த பேசுறேன். யார் அந்த சதி பண்றாங்க? சார் பண்றாரு, ஆனந்த் சார் பண்றாரு. ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டின்னு போறான், தலைவர் ரசிகர். அவர் வந்து விஜய் ரசிகர் மட்டும் உட்கார வச்சுட்டு போகணுமா? தலைவர் சொல்றாரு அப்படி என் கட்சியில வந்து காசு வசூல் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க. யாரு? நீங்க ரவுடிசம் பண்றதா குற்றச்சாட்டு இருக்கேன். ஆமா சார், அதான் அதான் கேட்ட ரவுடி. ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? அதானே நாங்கள் வந்து நம்பி வீட்டில் உட்காந்துக்கிறோம். சரி, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கட்சி நல்லா இருக்கும்னு. சார் நான் இப்போவும் என் மனசார பேசுகிறேன். நான் கட்சியில் இல்லைன்றது தான் எனக்கு பிரச்சனை. இவங்க எனக்கு கட்சியில் சேர்த்துருந்தாலும் சரி, என்னை இல்லாமல் துரத்தி விட்டாலும் சரி, நான் அவர் பிறந்த நாள், அவர் படம், அவர் என்ன வந்து அறிக்கை விடுற ட்விட்டரில் அதை நான் செய்வேன். தனிப்பட்ட முடிவு நாய் மாதிரி துரத்துறாங்கன்னு சொல்லி நீங்க பேசிட்டீங்க. ஆமாம் சார், நாய் மாதிரி. இப்போ நான் போயிட்டு 12 மணி தொட்டு அவர் வீட்டில் உட்கார வீடியோ இருக்கு. அவர் அதான் என்னை வந்து கட்சியில் இல்லைன்றார் சத்யா. அந்த வைத்தியத்தில் தான் உங்களுக்கு இப்போ நீங்க எனக்கு அந்த நாயத்தை 12 வருஷம் இருக்கு கொடுக்க முடியும் சார். நான் இப்போவும் சொல்றேன், நான் வந்து போஸ்டிங்காக பேசுங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரணியின் முன்னாள் இளைஞரணி துணை செயலாளர் திரு ஹரீஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரீஷ் சார். வணக்கம். அதில் ஒரு இது திருத்தம் பண்ணிக்கணும். நீங்கள் முன்னாள் அப்படி இல்லை, உங்களை தான் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களே. இல்லையே. அதுக்கு இப்போ என்னை வந்து கட்சியில் நீக்கினாங்கன்னா அதுக்கு என்ன சார் ப்ரூஃப்? நான் ஒரு தப்பு பண்ணுறேன், மக்கள் இயக்கத்துலேயோ இல்லை வந்து கட்சியிலையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன், தலைவர் பேரை வச்சு நான் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது அவர் பேரை வச்சு நான் வந்து கெடுதலி பண்ணுறேன், நான் எனக்கு சொல்லலாம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனந்த் சார் கோவமாக உங்க மேலே, நீங்கள் போய் ஆனந்த் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க, நீங்கள் போய் அவரை வந்து பார்த்துட்டு வாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஆர்டிஸ்ட்டு சார். சார் நான் உங்களை நீங்களே ஒரு ஹீரோ வந்தால் கூட நான் உங்களை வந்து ஆட் பண்ணுவேன் சார். எனக்கு அது பிடிக்கும் சார். நான் ஆட் பண்ணி நான் உங்களை வந்து போடுவேன் சார் ட்விட்டரில். அந்த மாதிரி 10 பேர் நான் போடுவேன் சார். அதாவது ஓவியர் சங்கத்தில் வந்து நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் சார். நான் ஆட் பண்ணி போடுவேன். என்னுடைய பிஸ்னஸ் சார் அது. இன்னைக்கு ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபானா எனக்கு வந்து 8 ரூபான்னு போட்டு தருவாங்க சார். எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் மேலே 2 ரூபா வருது சார். அதே மாதிரி பேனர் வந்து இப்போ யாரும் பேனராக போடுறதில்ல சார். அது பெயிண்டிங் பண்ணி போட்டால் தான் சார் ஆர்டர் வரும். நான் ஆர்னியில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் சார். ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணுவேன், அதே மாதிரி ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணுவேன். இப்போ ஒரு அஜித் ஃபோட்டோ எனக்கு வருதுன்னா நான் அதை பண்ணக்கூடாது. தொழில் வேற, கட்சி வேற சார். குற்றச்சாட்டு அதானே. அவர் வந்து வேற கட்சியினுடைய இதுக்கு போறாரு, மன்றத்துக்கு போறாரு, வேற கட்சியினுடைய போட்டோ வரைஞ்சு கொடுக்குறாரு. மற்ற கட்சி என் கட்சியினுடைய தலைவனுக்கு மட்டும் தானே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்ற நியாயம் தானே. கட்சியில தலைவன் மட்டும் தானே இருக்கணும். நான் வந்து கட்சியில இருந்துன்னு வேற ஒரு கட்சிக்கு போய் வேலை செய்யத்தானே கூடாது. வேற ஒரு கட்சிக்காரது எனக்கு வந்து ஆர்டர் வந்து வரக்கூடாதா? நீங்க வேற மன்றத்துக்கே போயிட்டீங்களா? குற்றச்சாட்டு எப்படி சார் குற்றச்சாட்டு? வேற அப்ப உங்களுக்கு வந்து கிஃப்ட் குத்தா நான் உங்க மன்றத்துக்கு வந்துட்டேனா? இப்போ நீங்கள் நான் உங்களை ஆட் பண்ணி போடுறேன், நீங்கள் வந்து ட்விட்டரில் பார்க்குறீங்க, உங்களுடைய மேனேஜர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இது யார் நல்லா வரைஞ்சிருக்காங்க, யார் இந்த தம்பின்னு கேட்குறீங்க. அவர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இதுவோ இல்லை ஃபோன் நம்பரோ யாருக்கிட்ட வாங்கி என்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் யாருங்க? ஹரீஷ் ஆர்னியில் இருக்கேன். என்னங்க பண்ணுறீங்க? ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். இல்லைங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ்னா? அங்கே நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு. அங்கே நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கோம். அவங்க என்ன ஐயோ வானா சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, அதில் இருக்கிறாரா வானா சொல்கிறாங்க. அப்படிங்களாங்க, சூப்பருங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுங்க. என்னங்க விஷயம்? இல்லைங்க, உங்களது ஆர்ட்டு சார் பார்த்தாரு, அருண் சார் பார்த்தாரு, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்றாரு, உங்களை நேரில் கூப்பிட்டு பாராட்டுன்னு ஆசைப்படுறாரு. என்ன சார் தப்பு? அந்த மாதிரி வந்து அதான் சார், ஒருத்தரை மட்டும் நான் அவருக்கு பேனர் வச்சுக்கிறேன்னா, தேட்டரில் அவர் படத்துக்கு நான் பேனர் வச்சுக்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை சார். யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் அருண் விஜய் சார், அதுக்கப்புறம் விக்ரம் சார், அதுக்கப்புறம் பார் ரஞ்சித் சார். அஜித்துக்கு தானே வச்சிருக்கீங்க? எதுக்கு சார் பேனரா? அஜித்துக்கு பேனர் வச்சிங்களா இல்லை அவருக்கு வந்து இது கொடுத்தீங்களா இல்லை அவர் படத்தை வரைஞ்சி கொடுத்தீங்களா? ஆமாம் சார், பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன். தப்பு இல்லையே. தொழில் சார், தொழில் சார். ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுன்னு போகிறான், தலைவர் ரசிகர். அவர் வந்து விஜய் ரசிகர் மட்டும் உட்கார வச்சுன்னு போகணுமா? தலைவர் சொல்கிறாரா அப்படி? நியாயமா அது? நான் தொழில், நான் வந்து சார் நான் இப்போ கூட சொல்கிறேன், கட்சியில் தப்பு பண்ணால் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஏன் உங்கள் கட்சியிலேருந்து விலகிட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கா? காரணம் நான் உண்மையான காரணம் சொல்லட்டுமா சார்? என் கட்சியில் வந்து காசு வசூல் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. யாரு? எங்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க. மாவட்டத்தில்? இல்லை எங்கள் டவுனில். ஆரணியில் உங்கள் இளைஞரணிலையா இல்லை வந்து டோட்டலாகவே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஒரு பேனருக்கு 5000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு 5000 வசூல் பண்ணாங்க, அதில் 3000 பேனருக்கு ஆகும், மீதி வந்து 2000 நிற்கிது. அந்த 2000 எங்கே போச்சு நான் கேள்வி கேட்குறேன்.
அதுக்கு என்னை வந்து லோக்கலில் பிடிக்கல. சரி. லோக்கலில் பிடிக்கல. அது ஒன்று ஆச்சுங்களா. இப்போ மெயின் ரீசன்னு நீங்கள் இன்னும் மெயின் ரீசனுக்கே வரல. சொல்லு. என்னை வந்து எதுக்காக என்னை வந்து என்னை வந்து கட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க மெயின் ரீசனுக்கு வரல. கட்சி ஆரம்பிச்சிச்சு சார். கட்சி இது வந்து மக்கள் இயக்கத்தில் ஆனந்த் சாருக்கும் எனக்கும் நான் அதுலேருந்து 2018 ஏன்னா என்னடா இது நம்ம பிஸ்னஸ்ஸு நான் வந்து ஆசைப்பட்ட கோர்ஸு ஆர்ட்டு. என்னுடைய ஆர்ட்டை நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போது சோஷியல் மீடியா இல்லை, ஃபோன் இல்லை, எதுலேயுமே போட முடியல. நான் வந்து விளம்பரம் ஆகலை. இப்போ நான் வந்து விளம்பரம் ஆகிறேன். என்னுடைய பெயிண்டிங் நான் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டால் எனக்கு வியூஸ் வருது, என்னை பாராட்டுறான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டன் வாங்கிட்டேன். எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஹரீஷ்னு ஒரு பேர். சார் என்னுடைய நேம் ஹரீஷ், என்னுடைய அப்பா பேர் வந்து ராஜு. ஆனால் நான் இன்சல் போட்டு வச்சுக்கிறது விஜே ஹரீஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர். விஜேன்றது தலைவர். அதை நான் இப்போ போடல. எப்போ நான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன் பாருங்கள், அப்போவே என்னுடைய அடையாளத்தை நான் மாற்றிக்கினேன். விஜே ஹரீஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர். அந்த மாதிரி நான் பொய்யா இருக்கிறவன் என் இன்சல் ஒரு அப்பா இன்சல் மாற்றவேனா சார் யாருன்னா? நீங்கள் நான் பொய்யா இருந்தால் கூட நீங்கள் இப்போ கூட எடுத்து நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே விஜே ஹரீஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர்னு பெயிண்டிங் ஸ்டில் போட்டு ப்ரஷ் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நான் வந்து தலைவரை மதிக்கிறேன். நான் இப்போ நான் பேசுறது காரணமே தலைவரை சுற்றி ஒரு பெரிய சதி நடக்குது. விஜய் சுத்தி சதி நடக்குதா? பயங்கரமாக சதி நடக்குது. எந்த விஷயமும் ஒரு உண்மையாக பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்றீங்க. குற்றச்சாட்டில் சார் உண்மையான விஷயத்த பேசுகிறேன். யார் அந்த சதி பண்றாங்க? சார் பண்ணுறாரு, ஆனந்த் சார் பண்ணுறாரு. முழுக்க அவருக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு முழுக்க அவர் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலிருந்து யார் யார் வரணும், ஒரு மாவட்டத்துக்கு 15 பொறுப்பாளர்கள் நியமனத்தில் மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், செயலாளர், பொருளாளர், இப்படி 15 பொறுப்பு இருக்குது. இப்படி 120 மாவட்டமாக பிரித்து இந்த பெரிய பொறுப்பை அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார். அவரை பார்த்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா? சரிங்க சார், 15 பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டுக்கிறாங்களா? உங்களுக்கு நான் அது ஃபோனில் காட்டுறேன் சார். அந்த வந்து 15 பேர் யார் யார் போஸ்டிங் போட்டுக்கிறாங்கன்னு நீங்களே படிங்க. அது வந்து யார் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தலைவருக்கு வந்து போகிறதில்ல சார். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு போகிறது, தலைவருக்கு எந்த விஷயமும் போகிறதில்ல. இது கொஞ்சம் படிங்க சார் நீங்களே. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் போலூர் தொகுதி, ஆரணி தொகுதி மாவட்ட கழக செயலாளர் எம் சத்யராஜ். அவர் தான் சத்யா. சரி, அவர் வந்து செய்யார் சார். மாவட்ட கழக பேர் சொல்லிட்டீங்க. அவர் வந்து எந்த ஊருன்னு சொல்லணும்ல. செய்யார். அவர் எம் சத்யராஜுங்கிற வந்து செய்யார். ஓகே. அடுத்ததா வந்து மாவட்ட கழக இணை செயலாளர் டி சத்யராஜ். அவர் வந்து ஒன்றிய தலைவர், அதாவது மக்கள் இயக்கத்தில். அவர் இருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து மக்கள் இயக்கத்தில், அதாவது என்னோட முன்ன உங்களுக்கு முன்னாடி இருக்காரு. அவர் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் பொறுப்பா? பொருளாளர் வந்து எஸ் அசோக் குமார். அவர் வந்து இளைஞர் அணி செயலாளர் எனக்கு. ஓகே. அவரை வந்து மாவட்டத்தில் கொடுத்துருவாங்க. ஓகே. துணை செயலாளர் கற்பகம் வந்து கட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கட்டும் சார். அந்த வைத்தறிச்சல் தான் உங்களுக்கு. இப்போ நீங்க எனக்கு வந்து நான் 12 வருஷமா இருக்கேன், கொடுக்க முடியல சார். நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து போஸ்டிங்காக பேசல. இப்போ அது சொல்லிட்டீங்களா, அது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணல. நேற்று வந்து உங்களுக்கு கொடுங்க. அப்போ எதுக்கு மைக்கில் வந்து படிப்பட உறுப்பினராக போஸ்டர் ஒட்டி வந்தவங்களுக்கு தான் வீட்டு தேடி பதிவு வரேன்னு சொல்கிறீங்க? ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? அதானே நாங்கள் வந்து நம்பி வீட்டில் உட்காந்துக்கிறோம். சரி, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கெச்சிடும் எல்லாருக்கும்னு. சார், நான் இப்போவும் என் மனசார பேசுகிறேன். நான் கட்சியில் இல்லைன்றது தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு பதவி தேவையில்லை. நான் தலைவருக்கு நான் சாவரில் உண்மையாக உழைக்குவேன். இவங்க என்னை கட்சியில் சேர்த்துக்கினாலும் சரி, என்னை இல்லாமல் துரத்தி விட்டாலும் சரி, நான் அவர் பிறந்த நாள், அவர் படம், அவர் என்ன வந்து அறிக்கை விடுற ட்விட்டரில், அதை நான் செய்வேன். தனிப்பட்ட முடியல எனக்கு வந்து அது போதும் பேர். எனக்கு ஆரணியில் அந்த பேர் போதும். அங்கே நடக்கிற அநியாயத்தை வந்து பேசணும் சார். எல்லாம் இது யாரும் என்ன பண்ணுறாங்க, இது பேசிட்டா இவர் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ மட்டும் நகரம், இப்போ மட்டும் நான் உங்களை உட்கார வச்சுன்னு உங்களுக்கு வந்து கிரீடமாக வச்சுருக்கிறாங்க. உங்களை ஒரு ஆள் தான் இருக்காங்க, நீங்கள் என்ன நிறைய பேர் இருக்க மாதிரி சொல்லுங்கள்? எல்லாமே இருக்கிறாங்க சார், நிறைய பேர். எத்தனை பேர் இருக்கிறாங்க சார்? 50% மேலே வெளியிக்கிறாங்க சார். 50%? அதான் சார் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து துணை செயலாளர் வந்து திவ்யா ஷாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷாம்னு சொன்ன பாருங்க, போலூர்லேருந்து. அவர் ஷாம்னு அவர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. அதனால எனக்கு வேணா, எங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்துருங்கன்ட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி போட்டுக்கிறாங்க பாருங்க, நர்ஸாக இருக்காங்க. இவங்க போலூரில் இல்லை, தாமரத்தில் இருக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டார் தாமரத்தில். இவர் வந்து ஆனந்த் சார் விசுவாசி. இவர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் வந்து அதான் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. இவர் போலூரில் இல்லை. இப்போ அங்கே போலூரில் யார் வேலை செய்யறது? இப்போ அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஓகே. இந்த 10 இல்லை சார், இரு சார். இப்போ அது வந்து போலூரில் இல்லைன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். போலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆர்னியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளருக்கு தெரியும், பாரதி அண்ணனுக்கு தெரியும்.
ஏன்னா அவர் தானே மக்கள் இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு. 30 வருஷமாக இருக்கிறாரு சார் அவர். இப்போ எங்களுக்கு பேரெல்லாம் வந்து பாரதி டீம். எங்களுக்கு வந்து பேர் வந்து தலைவர் ரசிகர் இல்லை, பாரதி டீம். இப்போ நீங்கள் இந்த 50% வெளியே இருக்காங்கன்னு சொல்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்கிறீங்களா? டோட்டலாக ஒட்டுமொத்தமாக சொல்கிறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 30% வெளியே இருப்பாங்க. வந்தவாசியில் அப்படியே விட்டாங்க, செய்யாறில் விட்டாங்க. அவங்கெல்லாம் பழைய ஆளுங்களை யாரும், ஏன்னா மரியாதை இல்லை. இப்போது எங்கள் வீட்லேயும் எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, உனக்கு தான் மரியாதை இல்லையே. இல்லை நீங்கள் அது பாருங்கள், நீங்கள் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல சார். ஓகே, சொல்லுங்கள். அப்புறம் சொல்லுங்கள். அடுத்து எஸ் விஜயலட்சுமி செயற்குழு உறுப்பினர்கள். அவங்க வந்து 3 மாதம் தான் சார் ஆச்சு. அவங்க யாருன்னே தெரில. நான் வந்து 12 வருஷமாக இருக்கிறேன். இப்போது நான் வந்து ஒழிச்சிருக்கேன். என் பொண்ணு அதில் இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லலாம் தைரியமாக, எங்கள் அப்பா ஒழிச்சாரு, எங்கள் அண்ணன் ஒழிச்சா, அதனால் 5 பேர் லேடிஸை போட சொன்னாங்க. என் பேர் போட்டு நீங்கள் தான் சொன்னீங்க திவ்யா ஷாமா அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறாரு, அதனால அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க ஆள் இல்லை ஊரில், அது ஒன்று. இவங்க விஜயலட்சுமி யார் சார்? எனக்கு தெரில. எனக்கு தெரியாது. 12 வருஷமாக நான் இருக்கிறேன். அவங்க வந்து எப்போ வந்தாங்க? 3 மாதம் ஆச்சு. அவங்க வந்து எதுவுமே எந்த ஒரு பணியும் வந்து நம்ம மக்கள் இயக்கத்தில் செஞ்சதில்லை, கட்சியிலையும் செஞ்சதில்லை. அவங்களுக்கு போஸ்டிங் அது வந்து எந்த அடிப்படையில்? இதை நான் கேட்டால் நான் ரவுடி. அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் ரவுடிசம் பண்ணுறதா குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம் சார், அதான் இதை கேட்ட ரவுடி. இது அப்போ நான் கேட்குறது ரவுடிசமா சார்? அப்போ நான் தலைவர்கள் நடக்கிற எல்லா தப்பும் நான் பார்த்துன்னு போயிட்டா நல்லவேன். ஆமாம் சார், ஆமாம் நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சார், சூப்பர் சார், தலைவர் சூப்பராக போட்டுக்கிறார். ஆமாம் இவர், ஆனால் இதெல்லாம் வந்து தலைவர் போடல, தலைவர் பேரை சொல்லி அங்கே நடக்கிற சதி. அதான் விஜய் அவர்களை சுற்றி சதி நடக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நடக்குது 100%. அப்புறம் சார் கவிதா எம்ஏ, கவிதா எம்ஏ 2வது செயற்குழு உறுப்பினர். அவங்க யாருன்னு தெரியலையே. சரி, அடுத்து 3வது வி லதா. லதா இவங்க யாருன்னா எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா தெரில. அந்த அளவுக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்து சின்ன மாமியார் முறை இவங்களா? எங்கள் ஏரியா. எனக்கு வந்து சின்ன மாமியார் முறை எங்கள் ஏரியா. இவங்க ஃபேமிலி பக்கா அண்ணா திமுக. அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். வரட்டும், யார் வேணாலும் வரலாம். தலைவர் அதானே சொல்கிறாரு, ஆனந்த் சார் அதானே சொல்கிறாரு மேடியில். யார் வேணாலும் நம்ம யார் வேணாலும் வரட்டும் இட்டுக்கலாம். ஆனால் ஒழிச்சவங்களுக்கு பதவி யார் வேணாலும் வரட்டும். நம்ம எல்லாரையும் நம்ம வந்து யாரையும் வேணான்னு சொல்ல, யார் வேணாலும் வரட்டும், நம்ம இட்டுக்கலாம். ஆனால் அந்த மக்கள் இயக்கத்தில் யார் அடிப்படை உறுப்பினர் வகிச்சான் அவங்களுக்கு தான் பதவி. இவங்க வந்து அதிமுக 2ஆக பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில் வந்துட்டாங்க. யார் அவங்க? லதா. அவங்க லதா வந்துட்டு என்கிட்ட ரோட்டில் நான் போயின்னு என்கிட்ட வந்து மருமகனே டிடிவி தினகரன் போட்டுரு 2021 மாமியாரே போ மாமியாரே அப்படின்னு கேலி பண்ணிட்டு நான் அப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். இது உண்மையாக போய் அவங்க பார்ப்பாங்கல்ல. சரி, அடுத்து எம் ஸ்னேகா பிஎஸ்சி பிஎட். இவங்க வந்து டீச்சர், சேத்பேட்டில் இருக்காங்க. சேத்பேட்டு இவங்க கட்சியிலே கிடையாது. கட்சியில் கிடையாது, எப்படி செயற்குழு உறுப்பினர்? அதுதான் சொல்லுங்கள் சார். பிரகாஷ்னு ஒரு பையன் பக்கா திமுக, அவர் வந்து கட்சிக்கு வந்துக்கிறார். இப்போ வந்தார் கட்சிக்கு, 3 மாதம் ஆகுது. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்கு போஸ்டிங். சரி, அடுத்ததாக வந்து மெஹபூப் பாஷா. பாபு பாஷா, மெஹபூப் பாஷா, பாஷா பாய். அவர் வந்து பாஷா பாயினுவோம். அவர் வந்து 4 வருஷம் ஆகுது ஆரணி. சரி, அப்போ அவர் அந்த பொறுப்பில். சசிகுமார் பிஏ. அடுத்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து 6 மந்த் ஆகுது. வரட்டும் சார், நாங்கள் என்ன சொல்கிறோம், வாங்க. சரி, இப்போ மிச்சம் இருக்கவங்கலாம் இது ஏரியாவில் இருக்கவங்க தானே? அப்போ அதில் ஆறுமுகம் வந்து சந்தவாசல், அவர் வந்து போலூர் தொகுதி. ஆறுமுகம் யாருன்னு கேட்டிங்கன்னா 2018 என்கிட்ட வராரு என் வீட்டுக்கு. நான் வந்து சேர்றேன், நான் கட்சியில் சேர்றேன், நான் இந்த மாதிரி வந்து இயக்கத்தில் சேர்றேன்றாரு. அப்போ நான் வந்து சந்தவாசல் வந்து ஆரணி தொகுதி நினச்சிக்கின்னு அவருக்கு நான் தான் போஸ்ட் டிசைன் போட்டு எல்லாம் பண்ணி தரேன் சர்க்கார் படத்துக்கு. நாங்கள்லாம் இப்போ இளைஞரணி சார்பாக ஒரு போர்டு ஓப்பன் பண்ணுறோம், எல்லாமே யூடியூப்பில் ரெக்கார்டுக்கு நான் கொடுக்குறேன், போகிறோம். அப்புறமேட்டு பார்த்தா அது போலூர் தொகுதியாக வருது. இது தப்பாகுது, இது போலூர் தொகுதி வருது உங்களுது. நீங்கள் போய் மாவட்ட தலைவர் பாருங்க, பாரதி அண்ணன், இது தப்பு, உங்கள் தொகுதியில் நான் வரக்கூடாது, என்னுடைய தொகுதி ஆரணி. அவர் போலூர் தொகுதியில் போய் பாரதி அண்ணங்கிட்ட மாவட்ட செயலாளர் கிட்ட போய் பார்த்து அவருக்கு வந்து ஒன்றிய பொறுப்பை கொடுத்தாங்க. அவர் வந்து பயணிச்சு நிற்கிறாரு. அடுத்து டி குபேரன். குபேரன் யாருன்னே தெரியல சார். அவரெல்லாம் எங்கள் கட்சியில் எங்கள் இதுவே இல்லை சார். அவங்க புருஷோத் வந்து 3 வருஷம் ஆகுது சார் இயக்கத்துக்கு. அவர் வந்து ஆரணி ஒன்றிய செயலாளர். ஓகே. ராமச்சந்திரன் 6 மாதம் தளபதி பர்த்டேக்கு 50வது வருஷம் பர்த்டேக்கு என்கிட்ட வீட்டில் வந்து என்னை வந்து சேர்த்து விடுங்கன்னா நான் வந்து மக்கள் இயக்கத்துக்கு வரேன். 6 மாதம் ஆகுது, என்னை வந்து சேர்த்து விடுங்க, நான் வந்து மக்கள் இயக்கத்துக்கு வரேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் சும்மா பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாமே லிங்க்கும் கொடுக்குறேன். அப்புறம் அவரை வந்து இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ அவருக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அவருக்கும் செயற்குழு உறுப்பினர், மாவட்ட 6 மந்த்து. இப்போ இதில் பணம் இல்லை, ஜாதி இல்லை, அதுக்கப்புறம் விசுவாசம் இல்லை. எந்த அடிப்படையில் வந்து 3 மாதம் வந்தவங்களுக்கு என்ன உழைச்சாங்க,
காட்டுங்க. ம். இல்லை இப்போ நான் பொய்க்காரன், இவர் வந்து பொய் சொல்கிறாரு, இவர் ஜாதி மதத்தெல்லாம் இருக்கிறாரு, அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. ஆனந்த் சார் அப்படி தான் பார்க்குறாரு. ஓகே, ஏற்றுக்கிறேன். ரைட், கொடுங்க. எந்த நான் எடுத்துன்னு வரேன், 12 வருஷம் உழைச்சது எந்த நான் எடுத்துன்னு வரேன். சரி ஓகே, நான் தான் பொய், நான் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா மற்றவங்களாம் வரையக்கூடாது. ஆனந்த் சார் வந்து ரூல்ஸ் போட்டுக்கிறாரு, மற்றவங்களை வரைகிறவங்கள கட்சியில் இருக்கக்கூடாதுன்ட்டு. தலைவர் முக்கியமான ஆள் ஒருத்தருக்கு ஒரு மாநில லெவலில் போஸ்டிங் போட்டுக்கிறாரு. அவர் வந்து எத்தனி வந்து ஆக்டர் கூட ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? அப்போ இவங்க வந்து தலைவர் தப்பு சொல்கிறாங்களா, என்ன தப்பு சொல்கிறாங்களா? எப்படி சார், எனக்கு புரியல. இப்போ நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கூட ஃபோட்டோ பிடிச்சிட்டேன், அதனால நான் போய் இணைஞ்சிட்டேன். பேர் எனக்கு தலைவர் முக்கியமான ஆளுக்கு மாநில லெவலில் போஸ்டிங் கொடுத்துக்கிறாரு. அவர் எத்தனை பேர் ஆக்ட்ரஸ் கூட வந்து ஃபோட்டோ கொடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இவங்க வந்து தலைவரை கேள்வி கேட்குறாங்களா, இல்லை இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு பழி வந்து அவர் மேலே போடுறாங்களா, தலைவர் மேலே? இதில் இந்த ஆனந்த் அவர் கூட சேர்ந்து இன்னும் வேற யாரெல்லாம் இந்த சதி திட்டத்தில் இருக்கிறாங்க? அவருக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த வேலை செய்கிறாங்க சார். சத்யா செய்கிறாரு, உதயா செய்கிறாரு. எங்கள் தொகுதியில் நான் பேசுகிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில். எங்கள் மாவட்டத்தில். ஏன்னா சார், ஏன்னா சிம்பிள் மேட்ரு சார். இப்போது ஒரு மன்றம் மக்கள் இயக்கம் ஆகுது, மக்கள் இயக்கம் கட்சி ஆகுது. கட்சியாக மாறும்போது மாவட்டம் பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மாவட்டம் பிரிக்கிறாங்கன்னும் போது அதாவது இந்த மாவட்டம் மொத்தம் 8 தொகுதி நம்ம வேலை நிறையா செய்யணும், மாவட்டம் பிரிக்கணும் போது மாவட்ட செயலரத்தை கூப்பிடணும். என்னுடைய அனுபவம், நான் பார்க்குற பார்வையில் நான் சொல்கிறேன், மாவட்ட தலைவரை கூப்பிடணும். யார் யார் எந்தெந்த தொகுதியில் வகிச்சுக்கிறாங்க, நாங்கள் வந்து மாவட்டத்தை வந்து பிரிக்க போகிறோம். ஆர்னியில் யார் வச்சுக்கிறாங்க, செய்யாறில் யார் வச்சு, போலூரில் யார் வச்சு, வந்தவாசியில் யார் வச்சுக்கிறாங்க, நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துனுவாங்க. அவங்களுக்கு நம்ம போஸ்டிங் கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கலாம். நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் தலைவர் வந்து 26 வரன்ட்டார். நீங்கள் வந்து மாவட்ட தலைவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் நாலேஜுக்கு எதுவுமே போகல. நாங்கள் போனால் எங்களை ரோட்லேயே வெளியே நிற்க வச்சு, உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கிறப்போ, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மீட்டிங் வச்சுக்கிறப்போ, சரி எல்லா மாவட்டமும் நாங்கள் யூடியூப்பில் எல்லா இதுலேயும் மீட்டிங் பார்க்குறோம். எல்லா மாவட்டத்துக்கும் மீட்டிங். யார் சொன்னது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. ஆனந்த் சார் சொல்கிறாரு, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நாய் மாதிரி துரத்துறாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம் சார், நாய் மாதிரி. இப்போ நான் போயிட்டு 12 மணிக்கு போயிட்டு அவர் வீட்டில் உட்கார வெளியோ, எதுக்கு அவர் அதான் என்ன வந்து கட்சியில் இல்லைன்ட்டார் சத்யா. ஃபார்ம் என்கிட்ட 200 ஃபார்ம் நான் வந்து எடுத்துன்னு வரேன். அங்கே போயிட்டு சத்யா கிட்ட வந்து ஃபார்ம் 200 ஃபார்ம் கொடுக்குறாரு, என்கிட்ட அசோக் கொடுக்குறாரு. அப்போ சத்யா ஆள் இல்லை. 200 ஃபார்ம் எடுத்துன்னு போயிட்டு நான் 2016 சொன்ன பாருங்கள். அப்போ புக்கெல்லாம் எல்லோ புக் குத்துக்கிற ஏரியாலாம் எனக்கு தெரியும். அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து மகளிர் இருங்கோ, அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தலைவர் மேலே. அதே மாதிரி நான் வந்து எந்த பிறந்தாள் வந்தாலும் அவங்களுக்கு புடவை கொடுக்குறது, ஸ்வீட் தர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நான் உங்க சேர்ந்துக்கிறேன், நான் கட்சியில் சேர்த்துக்கோ நான் இந்த மாதிரி வந்து தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். நீ என்கிட்ட மின்னில் நல்லா சொல்கிறாங்க. ஃபார்ம் எடுத்துன்னு போய் 150 ஃபார்மு ஒரு 10 வார்டு கொடுத்துட்டு 50 ஃபார்ம் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது 8 மணிக்கு. நான் சத்யா நேற்று நைட்டு 12 மணிக்கு செய்யாறில் மீட்டிங் போட்டார். ஏன்பா ஆரணி தானேப்பா மாவட்டம், செய்யாருக்கு ஏன்பா 12 மணிக்கு நீங்கள் போனீங்க? ஏன்பா 12 மணிக்கு என்னப்பா மீட்டிங் செய்யாறில் உங்களுக்கு? நீங்கள் எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார தானே பேசணும், எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு நான் கேட்குறேன். அசோக் கிட்ட கேட்குறேன். அவர் தான் என்கிட்ட அசோக் சொல்கிறாரு, இல்லை நான் திடீர்னு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாவான்னு சொன்னார். போயிட்டேன். சரி என்ன சொன்னார்? சரி யார் யார் போனீங்க? திரு வந்தாரா? ஏன்னா என்னை சேர்த்து விட்டது திரு தான் தலைவர். அவர் வந்து எங்கள் ஏரியா, இவர் வந்து வேறு ஏரியா. இல்லை நான் அவர் உடம்பு சரியில்லை, அவர் வரல, புஷ்பத்தை நானும் மட்டும் தான் போகணும். அப்படியா? என்ன சொன்னார்? இல்லை நான் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோனா கொடுங்க, தப்பு இல்லை, ஆனால் ஒரு ஏரியாவுக்கு வந்து 15 பேர் வந்து போஸ்டிங் இருக்குது. அந்த 15 பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா, 15 பேருக்குமே 7500 ரூபா கொடுக்கணும். நான் ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டேன், திடீர்னு 7500 எப்படியா கொடுப்பாங்க? நம்ம ஜனங்க அப்படியே இருக்கிறாங்க, ஏதோ நம்ம கொடுத்தா வாங்குற நிலைமையில் இருக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட 500 ரூபா வாங்க. இல்லைண்ணா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா டிடிஏ எடுத்து கொடுக்க சொல்கிறார் சத்யா. இல்லை எப்படி, என்ன அடிப்படையில்? சரி ஃபார்மு ஒரிஜினல் கொடுக்கல, ஜெராக்ஸ் கொடுத்துக்கிறீங்க, எப்படி நம்புறது? என்ன ஜெராக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறது? இல்லைண்ணா அவர் ஆளை வச்சு ஒரிஜினலில் ஃபில் பண்ணிக்கிறாராம். எதுனா ஒரிஜினலில் ஃபில் பண்ணுறது? எப்படி ஃபில் பண்ணுறது ஒரிஜினலில்? இல்லைண்ணா நீ என்ன ஃபீல் பண்ணுறது அவங்க பண்ணிக்கிட்டோம். உன்னா நம்ம வேலை என்ன அவர் சொல்கிறது நம்ம செய்யலாம். அப்படி இல்லை அசோக், இப்போ ஒரிஜினலில் ஃபில் பண்ணுறதுனா போஸ்டிங் யார் யாருக்குன்னு நம்ம தானே எழுதி யார் யார் உழைச்சாங்கன்ட்டு நம்ம வந்து, அதாவது ஆனந்த் சாரும் தலைவர் அதான் சொல்லிக்கிறாங்க, யார் யார் உழைச்சாங்களோ அவங்களுக்குலாம் போஸ்டிங்னு. இப்போ நம்ம வந்து ஜெராக்ஸில் கொடுத்துட்டா அவர் ஒரிஜினலில் வேறு யாருக்குன்னா மாற்றி போஸ்டிங் போட்டு ஏதுனா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நான் என்னவானா தெரில. ஆனால் இவங்கெல்லாம் உடந்த சார், அந்த அசோக்கும் உடந்த, எல்லாம் உடந்த சார், இது சத்யாவும் உடந்த, எல்லாம் உடந்த என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. நான் என்னவானா உன்னா நேரத்துக்கு நான் நம்மளுக்கு ஏன்னா அந்த பிரச்சனை அவர் சொல்கிற நம்ம செய்வோண்ணா.
சரி அசோக் நீங்கள் கீறீங்களே எனக்கு என்ன இருக்குது, எனக்கு நீ தான் செயலாளர் திரு தலைவர், நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணீங்க ரைட் ஓகே. நான் போயிட்டேன் சார். போயிட்டு 8 மணிக்கு 150 ஃபார்ம் கொடுத்து 50 ஃபார்ம் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். ஒரு ஃபோன் வருது, நான் ஃபார்ம் கொடுக்காதீங்க. ஏன் என்ன விஷயம்? இல்லை நான் நேற்று நைட்டு போனேன்னு மட்டும் தான் இவர் சொன்னார். அங்கே என்ன மீட்டிங் வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல. அங்கே இருந்த பையன் ஃபோன் பண்ணி, நான் நேற்று நைட்டு வந்து மொத்தம் நம்ம ஆர்டியில் 33 வார்டு 10 வார்டாக பிரித்து கொடுத்துட்டாங்கண்ணா. 10 வார்டாக பிரித்து கொடுத்தாங்களா? யாருக்கு பிரித்து கொடுத்துக்கிறாங்க? இல்லைன்னா ஆளுங்களை தனித்தனியாக வர வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு 2 பேர் வர வைக்கிறது, உங்ககிட்ட முக்கியமாக பேசணும்னு 2 பேர் போய்க்கிறாங்க. அதுதான் அசோக்கும் புருஷோத்தம் நைட் என்கிட்ட போனான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு 1லேருந்து 10வது வார்டு வரலாம் அவங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்து நீங்கள் போய் ஃபில் பண்ணுங்கள். உங்ககிட்ட கொடுத்த ஃபார்மு நீங்கள் அதுதான் எனக்கு அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1லேருந்து 10வது வார்டு ஃபார்ம் வரலாம் நீங்கள் 2 பேர் ஃபில் பண்ணுங்கள். ஒரு வார்டில் வந்து 7500 ரூபா, யாருக்கு போஸ்டிங் அவங்க 500 ரூபான்னு நீங்கள் ஒன்று நம்பிக்கை தான் என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா டிடி எடுத்து கொடுங்க. 11லேருந்து 20 வரலாம் ஒரு பையன்கிட்ட கொடுத்துக்கிறாங்க, பரணின்ற பையன்கிட்ட, பரணி மது அவங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க. 21லேருந்து 25 வரலாம் நம்ம பையன் ஒருத்தக்கிறான் சக்தி அப்புன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. 25லேருந்து 26 வரலாம் ஜாஃபர்ன்ற பையன்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. 31லேருந்து 33 வரலாம் எங்கள் தெரு பையன்கிட்ட வந்து அஜய்ன்றவங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு ரூல்ஸ் சொல்லிட்டுக்கிறாங்க. அப்போ தான் எங்கே ஒருத்தர் இருக்கிற பையன், நான் ஹரிஷனை வந்து ஃபார்ம் அவர்கிட்ட வந்து 150 ஃபார்ம் கொடுத்துக்கிறீங்களே, அவர் எல்லா வார்டுலேயும் கொடுத்துட்டாரு, இப்போ எங்களுக்குமே கொடுக்க சொல்கிறீங்களே. ஏற்கனவே 2 டீமு வந்து எங்கள் ஆனந்த் சார் உள்ளே, அதை நான் உங்களுக்கு சொல்லலை விஷயம், நம்ம அதுக்குள்ளே சாப்டர் மாறி வந்துட்டோம். ஏற்கனவே 2 டீம் ஆர்னியில் உள்ளே புந்து தான் கேம் ஆடி இந்த அளவுக்கு குட்டிச்சோராக்குது. இப்போ அவர் கொடுத்துக்கிற இடத்துல நான் போய் ஃபார்ம் கொடுத்தா அங்கே யார் ஒரு மாதிரி வந்து கிளாஷ் ஆகும் இல்லையான் போது, ஏன் அவர் கொடுக்குறாரு? அவர் வந்து கட்சியில் இல்லையே, ஏன் அவர் கொடுக்கணும்? அவர் வந்து ஃபார்மெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்னண்ணா சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஃபார்ம் அவர்கிட்ட கொடுத்தீங்க, இப்போ அவர் கொடுக்கக்கூடாதுன்னா எப்படின்னா? அது இல்லை, அவர் வந்து கட்சியில் இல்லை, நீ போய் அவர் வந்து கொடுக்குவானான்னு சொல்லுன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அந்த பையன் நான் என்னையா போய் சொல்கிறேன், நீங்கள் சொல்லு, நான் ஃபோன் பண்ணி கொடுக்குவானான்னு. இப்போ நான் போய் சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? இப்போ அப்படி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் சத்தமாக பேசியிருப்பேன்ல சார். நான் ரவுடி, என்கிட்ட ஃபார்ம் கொடுத்து அமுச்சிட்டு நான் ஃபார்ம் ஆச்சுங்களா, அந்த விஷயம் இருக்கட்டும். இந்த விஷயம் கேள்விப்பட்டு, ஏன்னா நான் ஃபார்மெல்லாம் வெளியே கொடுத்துட்டேன், பசங்களை ஃபில் பண்ண சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. மண்டை உடச்சல் ஆகிட்டு 9 மணிக்கு நான் ஆரணி விட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு, ஆனந்த் சார் பொங்கல் லீவில் 3 நாள் பாண்டிச்சேரியில் இருக்கிறாருன்னு விஷயம் வந்துச்சு, நான் போயிடுறேன் ஜி, ஏன்னா ரொம்ப வேதனையாகுது சார். நான் ஆஃபீஸில் ஒரு 10 டைம் அலைஞ்சிருப்பேன் சார் நாய் மாதிரி இந்த ஆஃபீஸில். அவர் என்ன பண்ணுறாரு, சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிடுறாரு, இல்லை வந்து வேறு யாருன்னா வர வச்சு சார் ஆனந்த் சார் ஆஃபீஸ்க்கு. ஆமாம், அது ஒரு மாதிரி பண்ணுறாரு. இப்போது வேறு யாருன்னா வர வச்சுருப்பாரு, அவங்க வந்துட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறாரு. சார் இப்போது என் மேலே குற்றச்சாட்டு, நான் வரைகிறேன். இப்போ தான் எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் ஒரு பையன் உதயான்ற பையன் போட்டிருக்கான், இவர் வந்து இந்த மாதிரி வந்து அருண் விஜய் இயக்கத்தில் அதாவது இணைஞ்சிட்டாரு. அதான் நான் கேட்குறேன், இணைஞ்சிட்டேன்னா கிஃப்ட்டு குத்தனா சார்? எனக்கு புரியல, அது எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது ஒரு ஆக்டர் மன்றத்தில் நான் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த ஆக்டருக்கு எத்தனை படம் வந்திருக்கு, நான் பேனர் ஒன்றுனே வச்சுருக்கணும்ல ஆரணியில். இப்போ நான் வந்து தலைவர் கட்சியில் இல்லை சார், நான் ஒரு ஆக்டர் இதில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அவருக்கு பேனர் வச்சுருக்கணும்ல, ஏன் நான் வைக்கல? அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லைங்களா? அப்போ நான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆனந்த் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அவாய்ட் பண்ணுறாரு சார் டோட்டலாகவே சார். சரி, இப்போ நீங்கள் அங்கேருந்து அவரை பார்க்குறக்கா போகிறோம் சார். நைட்டு சார் 9 மணி, வீட்டில் நைட் ஆகிடுச்சு, அன்டைம் இல்லை எனக்காக ப்ளீஸ். ஏன்னா சார் நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், எங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப பயப்படுவேன், இது உண்மை. வீடியோ நேற்று வீடியோ கூட எங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிட்டு தான் நான் முந்தினோட அப்லோட் பண்ணேன். விஜய் பாரு, ஏன் இல்லை எனக்கு தாங்க முடியல, தலைவருக்கு ரொம்ப துரோகம் நடக்குது, அவர் எல்லாரையும் நம்புகிறாரு. ஏன்னா ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி தப்பு நடந்தது, எந்த தலைவர்ன்றலாம் வேணாம், நடந்தது. அந்த டைமில் யாருக்கிட்ட சோஷியல் மீடியா இல்லை, இன்றைக்கி அந்த தலைவர் இல்லை, ஐயோ அந்த மாதிரி தலைவரை மிஸ் பண்ணிட்டுமேனு அழுவுது இந்த ஊரே, இந்த நாடே அழுவுது, தமிழ்நாடே அழுவுது. ஆனால் என் தலைவனுக்கு அந்த துரோகம் நடக்குது, அவர் முழுக்க ஒருத்தரை நம்புகிறாரு, அவர் ஃபுல்லு துரோகம் பண்ணுறாரு, எனக்காக நான் தப்பு செஞ்சால் நான் போட மாட்டேன். இப்போ நான் ஒரு உண்மையான ரசிகன், நான் உண்மையான தொண்டனா, நான் பேசுனா தான். நான் பேசாமல் எல்லாம் நம்பளிக்கின்னான்னு ஒதுங்கிட்டா அப்போ யார் கேட்குறோங்க? அப்போ நாளைக்கு அவர் ரோட்டில் நிற்கும் போது உன் கண்ணில் தண்ணி வரும், என் கண்ணில் தண்ணி வரும், பாதியில் வந்து பாதியில் ஓடிடுவான். நம்ம பார்த்துட்டோம் சார், எவ்வளோ கட்சி எவ்வளோ திபான்னு ஓடியாருவாங்க சார், கூட்டமாக ஓடியாருவாங்க, சேர்ந்துக்குவாங்க, அவங்கெல்லாம் வந்து வேலை செய்ய வர்றது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த தகவல் திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு போய் சேர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்றம் வருமா இல்லையா அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை அங்கேருந்து வந்து எங்களுக்காக பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.